முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் அமைச்சர் மதுசூதனனுடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அவைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனனும் மற்றும் ஆட்சி மன்ற குழுவாக தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளராக களம் காண்கிறார். அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும் என்பதை கேட்போம். சார், ஏற்கனவே 1991-96 நீங்கள் அங்கே சட்டமன்ற நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கைத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர்கள். இந்த முறை உங்களுக்கு இந்த வாய்ப்பு, நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். அதற்கு மக்கள் சரியான தீர்ப்பினை வழங்குவார்கள். அந்த புரட்சி தலைவி அம்மானுடைய மரணத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளியிடுவதற்கு அது உகந்ததாக இருக்கும். அவ்வளவுதான். உங்களுடைய பிரச்சார வேகம் இப்போ பல தரப்பட்ட பல விஷயங்கள் போய்கொண்ட நிலையில் உங்களுடைய பிரச்சார வேகம் எதை முன்னிறுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன்? தலைமை கழகம் முடிவெடுக்கும். என்னுடைய பிரச்சார வியூகத்தை தலைமை கழகம் முடிவெடுக்கும். 2008 கட்சியினுடைய அவைத்தலைவராக 3 முறை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. தற்போது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இதை எப்படி ஒரு சாதகமாக இருக்கும்? எப்படி உங்களுக்கு மக்களுடைய வாக்களை பெற்று தரக்கூடிய ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்தது, அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அது மக்கள் தீர்ப்பு தான். நான் மக்களை மதிக்கிறவன், மக்களோடு மக்களாய் இருக்கிறவன். மக்கள் என்ன தீர்ப்பு தந்தால் அந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன். உங்களுக்கு நேரடியாக போட்டி என்று நீங்க யாரை கருதுறீங்க? அதாவது திமுகவா அல்லது தினகரனா? நான் யாருமே போட்டியாக நினைக்கவில்லை. நான் என் லட்சியத்திற்காக, என் கொள்கைகளுக்காக ஓபிஎஸ் தலைமையில் அவர் என்ன வழிகாட்டுதல் செய்கிறாரோ அந்த வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்வேன். எப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கீங்க? இன்னையிலிருந்து அம்மா ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தி பிரச்சாரம் தொடங்க இருக்கீங்க. என்னையிலிருந்து தொடங்க இருக்கீங்க? அது அவர் ஓபிஎஸ் முடிவெடுப்பார்.